Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல TET எக்ஸாம்கான preparation வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். Paper 2 CDP தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படினா யூனிட் 10ல Preparations of Multimedia Lessons and Subjects and Planning இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். கான்செப்ட்ல மட்டும் தரவாருங்க. என்னங்கறத பார்க்கலாம். அதாவது என்ன அப்படினா எந்த சப்ஜெக்ட்லனாலும் இருக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு லெசன் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினா அதுல வந்து மல்டிமீடியாஸை யூஸ் பண்ணனும். வீடியோஸ், பிக்சர்ஸ், ஆடியோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வந்து நம்ம வந்து நல்ல ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட வந்து நம்ம டீச் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா அந்த டீச்சிங்கும் லேர்னிங்கும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறது தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. Multimedia lessons use a combination of text, image, audio, video and animation to make teaching more effective and interesting. Multimedia lessons அப்படிங்கிறது எந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும் அப்படின்னா அதுல டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ், அனிமேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த லெசனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த டீச்சிங் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கண்டிப்பாக இருக்கும். Preparing multimedia lessons helps teacher explain the concept clearly, keep students engaged and cater to different learning styles. அதாவது என்னன்னா இந்த மாதிரி நம்ம மல்டிமீடியா லெசன்ஸை யூஸ் பண்ணி டீச் பண்றதுனால டீச்சர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா வந்து கான்செப்டை நல்ல தெளிவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வந்து என்கேஜா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸுமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிறைய இந்த மாதிரி விஷயங்களை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட லேர்னிங் நீட்ஸும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாக ஃபுல்ஃபில் ஆயிரும். பிளானிங் இஸ் எசென்ஷியல் டு மேக் ஷுர் த லெசன் இஸ் ஆர்கனைஸ், மீனிங்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்டட். அதாவது பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ப்ராப்பர் பிளானிங் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த டீச்சிங் வந்து எஃபெக்டிவாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஆர்கனைஸ்டாக, மீனிங்ஃபுல்லாக, கோல் ஓரியன்டாக நம்மளோட பிளானிங் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் மல்டிமீடியா லெசன்ஸ். அதாவது நம்ம மல்டிமீடியா லெசன்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐடென்டிஃபை லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். தென் என்ன அப்படின்னா லேர்னரோட நீட் என்ன, அந்த ஸ்டூடெண்ட் அந்த லேர்னருக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். தேர்ட் பாருங்க, செலக்ட் த கண்டென்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டென்ட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். சூஸ் அப்ரோப்ரியேட் மல்டிமீடியா டூல்ஸ். அதுக்கப்புறம் அப்ரோப்ரியேட்டான மல்டிமீடியா டூல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். டிசைன் த லெசன் ஸ்ட்ரக்சர். அந்த லெசனோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணணும். டெவலப் மல்டிமீடியா மெட்டீரியல்ஸ். மல்டிமீடியா மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா பிளான் ஃபார் இன்ட்ராக்ஷன் அசஸ்மெண்ட். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை அசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மெயின். ஸோ பிளான் ஃபார் இன்ட்ராக்ஷன் அசஸ்மெண்ட் இது வந்து ஃபைனல் ஸ்டெப். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், எல்லாமே ஹெட்டிங்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐடென்டிஃபை த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம், அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். டிசைட் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நோ ஆர் பி ஏபிள் டு டூ பை த எண்ட் ஆஃப் த லெசன்ஸ். அதாவது நம்ம ஒரு லெசன் டீச் பண்றோம்னா அந்த லெசனோட எண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், இது ரொம்ப மெயின். ஆர் பி ஏபிள் டு டூ, அதாவது அந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களால அதை வந்து பண்ண முடியணும். ஸோ இது வந்து ரொம்ப மெயின். இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இன் a science lesson on parts of the plant, students should able to identify roots, stems, leaves, flowers and fruits. இப்போ நம்ம சயின்ஸ்ல ஒரு லெசன் நடத்துறோம் என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டீச் பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு கிளியர் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். அதாவது சிம்பிளா என்னன்னா நான் பர்டிகுலரா இப்போ ஒரு லெசன் நடத்துறோம் அப்படின்னா அந்த கிளாஸோட எண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு எதை பத்தின ஐடியாஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். தென் பாருங்க, அனலைஸ் லேர்னர்ஸ் நீட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட நீட் என்ன, லேர்னரோட நீட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ், லெவல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரீயர் நாலேஜ். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ், லெவல், இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ப்ரீயர் நாலேஜ் என்ன, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார் 6th grades யூஸ் சிம்பிள் அனிமேஷன் அண்ட் பிக்சர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டயக்ராம்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம அனிமேஷன்ஸ் அதே மாதிரி என்னென்னா பிக்சர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதை தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸான டயக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டீச்சிங் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, லேர்னிங்கும் அந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்காது. ஸோ லேர்னரோட நீட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பாருங்க, செலக்ட் கண்டென்ட்.
choose accurate and relevant information that supports your lesson objectives. அதாவது நம்ம இப்போ ஒரு லெசன் நடத்த போகிறோம்னா அந்த லெசன் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார் மேக்ஸ் கிளாஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் இன்க்ளூட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் டயக்ராம்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஒரு மேக்ஸ் அதாவது ஃப்ராக்ஷன் நடத்த போகிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா ஏதோ டயக்ராம் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதுலேருந்து அந்த ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கலாம். ஃபோர்த்து பாருங்கள், சூஸ் அப்ரோப்ரியேட் மல்டிமீடியா டூல்ஸ். அதாவது நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மல்டிமீடியா டூல்ஸை வந்து சூஸ் பண்ணணும். அது சிம்பிளாக இப்போ நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா பிபிடி போட்டு எல்லாம் கூகுள் ஸ்லைட்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து கான்செப்டை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடியோ கிளிப்ஸ் ஆர் நரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன வந்து டீச் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ராப்ரியேட்டான மல்டிமீடியா டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், யூஸ் அ ஷார்ட் வீடியோ ஷோயிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ஸ். அதாவது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோ பண்ணலாம். ஸோ அவங்களுக்குமே ஈஸியாக லேர்னர்ஸுமே ஈஸியாக அந்த கான்செப்டை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சூஸ் அப்ராப்ரியேட் மல்டிமீடியா டூல்ஸ். அதாவது என்னென்னா நம்மளுக்கு என்ன இது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். தென் பாருங்கள், டிசைன் த லெசன் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒரு லெசன் டீச் பண்ண போகிறோம்னா வந்த உடனே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அப்படியே சொல்லி கொடுத்துடாம ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு மோட்டிவேஷன் இப்படி கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த லெசனை என்ன பண்ணணும் அப்படின்னா டீச் பண்ணணும். ஆர்கனைஸ் த லெசன் இன் லாஜிக்கல் ஸ்டெப். அதாவது என்னன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம், இன்ட்ரோடக்ஷனோ மோட்டிவேஷனோ ஏதோ ஒன்று. தென் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க நல்லா என்கேஜாக இருப்பாங்க. தென் அவங்கள அசஸ் பண்ணி பார்க்கணும். ஃபைனலாக கன்க்ளூஷனோட அந்த கிளாஸை வந்து நம்ம முடிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷோயிங் அ பிக்சர் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் தே நோ. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பிக்சர் வந்து ஷோ பண்ணுறோம், ஒரு பிளான்ட்டோட பிக்சரை வந்து காமிச்சு அவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட ப்ரியர் நாலேஜை வந்து நம்ம செக் பண்ணுறோம். தென் எக்ஸ்பிளனேஷன் போகிறோம், சம் டயக்ராம்ஸை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்ஸோட பார்ட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் தென் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு சம் ஆக்டிவிட்டீஸை கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லேபிள் த பிளாங்க் டயக்ராம் ஆன் த ஸ்க்ரீன். அதாவது சம் பார்ட்ஸ் எல்லாம் அவங்கள லேபிள் பண்ணுற மாதிரி வைக்கலாம். தென் அசஸ்மெண்ட், அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது எப்படின்னா அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் குயிஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஃபைனலாக என்ன அப்படின்னா கன்க்ளூஷன் கொடுத்து நம்ம அந்த லெசனை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு லெசன் ஸ்ட்ரக்சர். ஸோ சிம்பிள் விஷயம் தான், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், அசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ தென் சிக்ஸ்த்து பாருங்கள், டெவலப் மல்டிமீடியா மெட்டீரியல்ஸ், கிரியேட் ஸ்லைட்ஸ், அனிமேஷன், வீடியோ, இன்ட்ராக்டிவ் எக்ஸசைஸ். அதாவது என்ன அப்படின்னா ஸ்லைட்ஸ், அனிமேஷன், வீடியோஸ், இன்ட்ராக்டிவ் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களை க்ரியேட் பண்ணணும். டெக்ஸ்ட்டு வந்து மினிமலாக இருக்கணும். அதுக்கு பதிலாக இமேஜஸ், அனிமேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஐடியாஸ் எல்லாம் கிளியராக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜாக அந்த கிளாஸில் வந்து நல்லா லிசன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், என் ஸ்லைட் ஷோயிங் த வாட்டர் சைக்கிள் வித் அனிமேட்டட் ஆரோஸ் அண்ட் லேபிள்ஸ். அதாவது நார்மலாக நம்ம வந்து ஒரு வாட்டர் சைக்கிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடு மூலமாக அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வித் அனிமேட்டட் ஆரோஸ் அண்ட் லேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கான்செப்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டெவலப் மல்டிமீடியா மெட்டீரியல்ஸ். தென் பாருங்கள், பிளான் ஃபார் இன்டராக்ஷன் அண்ட் அசஸ்மெண்ட். இப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாஸை ஃபுல்லாக டீச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரு இன்டராக்ஷன் செஷன் அண்ட் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இன்க்ளூட்ஸ் கொஸ்டின், டிஸ்கஷன் ஆர் கேம்ஸ் டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது என்னென்னா நிறைய கொஸ்டின்ஸ், டிஸ்கஷன், எல்லாம் கேம்ஸ் இதெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்ல என்கேஜாக வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் குயிஸ் ஸ்லைட் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் செக் த கரெக்ட் ஆன்சர் அபவுட் த ஃப்ராக்ஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு குயிஸ் அப்படின்னா அவங்களே அவங்களோட ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், அவங்களும் அவங்கள வந்து ஈஸியாக என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அசஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் மல்டிமீடியா லெசன்ஸ் அப்படின்னு ஒரு 7 இது பார்த்தோம். என்ன அப்படின்னா அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்க, அதோட அப்ஜெக்டிவ்ஸ், தென் என்ன அப்படின்னா லேர்னரோட நீட் என்ன, அதுக்கப்புறம் கண்டென்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும், அப்ராப்ரியேட் மல்டிமீடியா டூல்ஸை யூஸ் பண்ணணும், அந்த லெசனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். டெவலப் மல்டிமீடியா மெட்டீரியல்ஸ், ஃபைனலாக இன்ட்ராக்ஷன் அண்ட் அசஸ்மெண்ட். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இதில். இப்போ ஃபைனலாக கன்க்ளூஷன் பாருங்கள், preparing multimedia lessons involves careful planning, content selection and tool choose to make teaching more effective.
மல்டிமீடியா லெசனை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னாலே அதில் மெயினாக என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளானிங், கண்டென்ட் செலெக்ஷன், அதே மாதிரி என்ன டூல்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீச்சிங்கை நல்ல எஃபெக்டிவாக அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். A well prepared multimedia lesson can improve understanding, maintain students' interest and provide diverse learning experience. அதாவது ஒரு வெல் ப்ரிப்பேர்டான மல்டிமீடியா லெசன்ஸ் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணும். ஒரு டைவர்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதை ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஒரு வெல் ப்ரிப்பேர்டான ஒரு மல்டிமீடியா லெசன் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். பை கம்பைனிங் விஷுவல், டெக்ஸ்ட் அண்ட் ஆடியோ, டீச்சர் கேன் கிரியேட் லெசன்ஸ் தட் ஆர் நாட் ஒன்லி இன்ஃபர்மேட்டிவ் பட் என்ஜாயபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள், விஷுவல்ஸு, டெக்ஸ்ட்டு, ஆடியோ, இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பர்டிகுலர் கிளாஸையும் நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக இதோட கான்செப்ட் வந்து இதுதான். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் பெருசாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த 7 ஹெட்டிங்கையும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ப்ரிப்பேரிங் மல்டிமீடியா லெசன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஐடென்டிஃபையிங் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். செகண்ட் பாருங்கள், பிளானிங் இன் மல்டிமீடியா ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு ஆர்கனைஸ் த லெசன்ஸ் எஃபெக்டிவ்லி. ஒரு மல்டிமீடியா லெசன்ஸை நம்ம பிளான் பண்ணுறதுனால டீச்சருக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த லெசன்ஸை நல்ல எஃபெக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. தென் தேர்ட் பாருங்கள், மல்டிமீடியா லெசன்ஸ் யூஸ் விச் ஆர் த ஃபாலோயிங். எதை வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தோட காம்பினேஷனும் அதில் இருக்கும். டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சிம்பிள் விஷயம் தான், கான்செப்டில் மட்டும் தரவாரிங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.